அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தா போக்சோ சட்டத்துல கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நீங்க அறிவிச்சாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. முதல்வர் அவர்கள் வெறுமனே சொல்வது இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்யணும். அதை விட மிக கொடூரமாக பாலியல் பண்றவங்கள நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும். அப்பதான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வருமே ஒழிய, இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் இது தொடர்கரதியா தான் இருக்கும். நீங்களும் கேள்வி கேட்டிருப்பீங்க, நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு மொத்த காரணம் ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா கஞ்சா, மது, இதுதான். போதை கலாச்சாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறினதுனாலதான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு.